In today's video, we are going to discuss concept of drugs dependence. So what is drugs dependence? We all know a drugs is any chemical substance that affect the way our body works. ஸோ ட்ரக்ஸ் வந்து என்னென்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அது வந்து அந்த கெமிக்கல் கெமிக்கலாக இருக்கலாம். அது வந்து நம்ம பாடியோட ஒர்க்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ த ட்ரக்ஸ் தட் காசஸ் டிம்பன்ஸ் லைக் for example morphine, heroin and cocaine producing the intense feeling of pleasure. It producing intense feeling of pleasure, excitement and euphoria. That means extreme happiness. So when a person takes these drugs repeatedly, the body begin to recognize the drugs. The body begin to get used to the drugs. On continuous use of the drugs over a period of time, the body needs a higher dose of the same drugs to reach the same level of excitement or euphoria as was produced early. So the requirement of higher dose of the drugs to produce same degree of euphoria as was produced earlier is termed as tolerance. ஸோ எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அதுதான் வந்து ட்ரக்ஸ். அது வந்து நம்மளோட பாடியோட ஆக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ட்ரக்ஸ் காசஸ் எக்ஸாம்பிள் மார்ஃபின், ஹெரோயின் அண்டு கொகைன் ப்ரொடியூசிங் இன்டென்சிங் ரொம்ப ப்ளஷராக, மகிழ்ச்சியாக, எக்ஸைட்மெண்ட்டாக, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக வந்து அந்த பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பாடி ரெகக்னைஸ் த ட்ரக்ஸ் கண்டினியூவஸ்லி. அவங்க வந்து கண்டினியூவஸாக வந்து ஓவர் பீரியட் வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, நெக்ஸ்ட்டு வந்து தட் பாடி நீட் டு ஹையர் டோஸ் த சேம் டைப் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் யூப்போரியாவுக்கு வந்து அவங்க வந்து டோஸோட வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இதுக்கு தான் வந்து டாலரன்ஸ். ஸோ டிபெண்டன்ஸ் டெவலப்டு த டாலரன்ஸ். So tolerance occur before development of dependence. So dependence occur as a person developed tolerance and still continue to take the drugs. Now body adapt itself to constant availability and use of the drugs. Now dependence is defined as how they define that dependence adaptive state that develops when a patient repeatedly takes a drugs. Now the drugs is required for normal functioning of that body. ஸோ எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து அந்த டிபெண்ட் சீசன் அடாப்டிவ் ஸ்டேட், நம்ம பாடி வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆகுறது. டெவலப் வென் பேஷண்ட் ரெப்பீட்லி டேக்கிங் எ ட்ரக்ஸ். பேஷண்ட் வந்து ரெகுலராக அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப இப்போ வந்து அவங்களோட நார்மல் ஃபங்க்ஷனுக்குமே அந்த ட்ரக்ஸ் தேவைப்படுது. இதுதான் வந்து டிபெண்ட்ஸ். A very good sign to observe that dependence has developed is to stop consuming the drugs. So dependence occur to continuous use of drugs and it is characterized by withdrawal symptoms if consumption of drugs is stopped. Now these withdrawal symptoms are responsible for inability of that person to stop consuming drug and lead to relapse. ஒரு பேஷண்ட் அவங்க எப்படி டிபெண்ட்ஸ் இருக்காங்க ட்ரக்ஸுக்குங்கிறது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, அவங்க வந்து எப்போ வந்து அந்த ட்ரக்ஸை வந்து ஸ்டாப் கன்சூமிங் எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஸோ தே ஃபிசிக்கலி தே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். என்னதுன்னு பார்த்தா, வென் தே ஸ்டாப்பிங் டு டேக்கிங் த ட்ரக்ஸ் கண்டினியூவஸாக எடுத்துகிட்டு எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து த சிம்டம்ஸ் inability of person to stop the consuming drugs leads to relapse. அப்போ தான் அவங்களுக்கு வந்து மறுபடி ரிலாப்ஸ்னால் again and again they want to take the drugs.
மேஜர் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் தட் காசஸ் டிபெண்ட்ஸ். என்னென்ன மாதிரியான ட்ரக்ஸ் வந்து இதே மாதிரி டிபெண்டன்ஸை வந்து காஸ் பண்ணுது, டிபெண்டன்ஸை வந்து காஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா, ஒன்று வந்து சிடேட்டிவ் அண்டு ட்ரான்ஸ்குலைசர். Sedative and tranquilizers. These are CNS depression. Okay, here example drugs benzodiazepine and barbiturate. இதெல்லாம் வந்து CNS depressions, sedative and tranquilizers. Example benzodiazepine and barbiturate. Second category of drugs opioid analgesic. அதாவது இது வந்து பெயின் கில்லர். இதுக்கு எக்ஸாம்பிள் ஓபியம், மார்பிஃபின் அண்டு கொடின். மார்பின் அண்டு கொடின். தென் டிபெண்ட்ஸ் ஆன் தேர்ட் கேட்டகரி சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட். எக்ஸாம்பிள் ஆம்பிடாமின், கொக்கைன் அண்டு கஃபின். தென் hallucinogens. This one of the psychoactive drugs that producing altered state of that consciousness. இதில் என்னென்ன ட்ரக்ஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தா LSD லைஜெரிக் ஆசிட் டைஎத்திலனமைடு, லைஜெரிக் ஆசிட் டைஎத்திலமைடு அண்டு மேஸ்கலின், then scopolamine and PCP, that pencycline. These are the drugs. So these are the drugs. இது வந்து again and again எடுக்க தோணும் பேஷண்ட்டுக்கு. என்னென்ன கேட்டகரி சிடேட்டிவ் அண்டு ட்ரான்ஸ்குலைசர், தென் opioid, then CNS stimulant and hallucinogens. There are two type of drugs dependence. One is physical, second one is that psychological. This one first, that physicals. This one, this discontinuation of drugs result in characteristic withdrawal syndrome. Withdrawal syndrome now the or intense physical disturbance. அவங்களுக்கு வந்து physical disturbance கொடுக்கும். Myasthenia, that like muscle pain, sweating, tremor and convulsions. Then now CNS depressant like benzodiazepine and opioid exhibit that physical dependence, while CNS stimulant like that amphetamine, cocaine producing little or no physical dependence. After physical dependence, now discussing that psychological dependence. Psychological dependence, that drugs like cocaine and opioid reducing the euphoria, that is intense feeling of pleasure and excitement. Now this euphoric effect produce desire followed by craving of the drugs. Strong dose craving means strong desire for something. Now that physiological depends, discontinuation of the drugs producing emotional stress. It producing emotional stresses, that is mental suffering, and intensity of psychological dependence may vary from desire of the dose to craving of the drugs, and can also inducing compulsion drug seeking behaviors, that is to acquire the drugs at any cost. Now the drugs create strong desire to consuming the drugs are called as strong reinforcers. So what is strong reinforcers? To acquire the drugs at any cost. Now the drugs that create strong desire to consume the drug, அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் அதை வாங்கி கன்சியூம் பண்ணுங்கிற ஒரு சென்சேஷனை கொடுக்கறது தான் வந்து ஸ்ட்ராங் ரீஇன்ஃபோர்சஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓபியாய்டு, கொகைன் எக்ஸட்ரா. தென் திஸ்
producing this one depends slowly. Okay, so the rate of production of the tippans is very high. They readily producing drugs tippans, whereas this benzodiazepine are weak reinforcers. They producing tippans slowly comparing to strong reinforcers. Now let's further understand how that psychological and physiological defense reinforces use of drugs again and again, causing relapse and making it very difficult for person to stop consuming the drugs. Let's talk about alcohol depends now. If a person depends on alcohol and abstain from its use or stop consuming the alcohol, this alcohol abstinence produce withdrawal symptoms like anxiety, sweating, tachycardia, tremor, then impairment of sleep, confusion, then hallucination, maya thotram, then this one delirium, குழப்பநிலை, convulsion, வலுப்பு. Okay, then collapse, அப்படியே மனமே இடிஞ்சி உடஞ்சி போகிற மாதிரி. திஸ் ஹலூசினேஷன் அப்படிங்கிறப்ப வந்து ஒன்று இல்லாததை வந்து இருக்கிறது மாதிரி உருவகப்படுத்திக்கிறது. உணரும் ஒரு தன்மை, இல்லாத ஒரு குரலை கேட்குறது மாதிரி, இல்லாத ஒரு நபரை பார்ப்பது மாதிரி, இல்லாத ஒரு வாசனையை உணர்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு மாய தோற்றம் உருவாக்குகிறது, ஹலூசினேஷன். ஸோ நவ் the symptoms produced intense pain and extreme suffering. Now to avoid these withdrawal symptoms, the person again consuming alcohol. So this in termed as negative reinforcement, and this negative reinforcement leads to relapse. மீண்டும் அவங்க வந்து ஆரம்பிச்சிடுறது. So now similarly we knows that consumptions of alcohol produced feeling of well-being, pleasure and euphoria, that is known as alcohol stimulate reward circuit. Okay, that one name is called as alcohol stimulate reward circuit of that brain. Now this euphoric feeling producing first desire and then craving the drugs, which is termed as positive reinforcement, and positive reinforcement result in relapse. மறுபடியும் அவங்க எடுத்துக்கிறாங்க. So over a period of that body stop functioning without the consuming of the drugs, the person depends on the use of the drugs. So it is not brief on that concept of that drugs dependence. இந்த வீடியோவில் பார்த்த டாபிக் ட்ரக்ஸ் டிபெண்டன்ஸ். இது வந்து பேஷண்ட் வந்து ரெகுலராக அதுக்கு அடிக்ட் ஆகிறது, அது இந்த கண்டிஷனுக்கு வந்து டோலரன்ஸ். அதாவது சேம் ட்ரக்ஸு ஹை டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க, அதுக்கு தான் வந்து டோலரன்ஸ். These are the example drugs for dependence. The physical depends, psychological depends. So the consumption of alcohol producing feeling of well-being, pleasure and euphoria. அதனால் வந்து alcohol stimulant reward circuit of the brain producing desire and craving for drugs, positive reinforcement and relapse.